ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லாபாத் ரெசிபி தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு தான் குக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய கடலைப்பருப்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் நிறைய வர கொத்தமல்லி, ஒரு 6 வரமிளகாய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, துளியோண்டு ஜாவித்ரி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். சீரகம் வெந்தயம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன ஸ்பூனில். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நான் இன்றைக்கி பிசிபெல்லாபாத்க்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, அப்புறம் கேப்சிகம் ரெட்டு, அப்புறம் எல்லோ கலர் இருந்துச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய அளவு நிலக்கடலை, ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 15 சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 குத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், கொஞ்சமாக நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை, நடக்கலை ஒரு பக்கம் ஆட் பண்ணிவிட்டு, 1 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். ஒவ்வொன்றும் இப்படி வதக்கி செய்யும்போது இந்த சாதத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கை நிறைய மல்லி இலையும் சேர்த்திட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் நிறைய பெருங்காயத்தூளையும் சேர்த்தி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு புளி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா புளியோட பச்சை வாடை போகணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, புளி தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு 1 டம்ளர் அரிசி கூடவே 1/2 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊறிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு ஒரு 5 to 6 விசில் வந்துச்சுன்னா நல்ல கொலைய சாதம் ரெடி ஆயிருங்க. இப்போ நான் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துட்டு நல்லா உருகுனதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரியை போட்டு நல்லா வறுத்து இப்போ சாதத்து கூட ஆட் பண்ணிடலாம். இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணலாம், பட் முந்திரி வெந்து உடஞ்சிரும், கிறிஸ்பியாக இருக்காது. நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இந்த பிசிபெல்லாபாத் கூட 2 முட்டை கொஞ்சமாக ஊறுக வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் இருக்க ஆஃபர்ஸ், ஸ்மார்ட் பஜாரில் இருக்கிற ஆஃபர்ஸ், முக்கியமாக நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.